பொதுவாவே மகரம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா உங்க மெழுகுவர்த்தி மாதிரிகள் அப்படின்னு சொல்லலாம். சனியோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றனால சனிக்கு இயற்கையாவே இந்த குணம் உண்டு. இப்ப மகர ராசி அன்பர்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடுற மாதிரி என்னோட லுக்க மாத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். 7 நாட்டு சனியில நான் தெரியாம அவங்க கூட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப ஆரம்பிச்ச வம்பு தும்பு பிரச்சனை பஞ்சாயத்து தாங்க இப்ப வரைக்கும் தொடர்ந்து. கவலைப்படாது, கண்டிப்பா மாறிடும். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்குது அப்படின்னு பாத்துடலாங்க. முதல்ல வந்து பாருங்க, கடகத்துல பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்ந்திருக்க குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் பாவம் கிடக்கும். அப்ப கலஸ்திர குருவா வராரு. கலஸ்திர குரு என்ன பண்ண போறாரு? மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியில, அதாவது நீங்க மகர ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும், நீங்க மகர ராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு நல்ல உறவு முறை, நல்ல இணக்கம், பாசம், ஒரு பரிவு, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, இப்படி அன்பு மேலோங்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் செய்ய போறார். இது ஒரு பெரிய பிளஸ்ங்க. அதுக்கும் மேல இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது நீங்க தொழில் செய்றீங்க பாத்தீங்களா, அந்த தொழில உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஸையும் குறிக்கக்கூடிய இடம். அப்ப உங்களுக்கும் உங்களோட பிசினஸ் பார்ட்னருக்குமான ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது மேலோங்க. அட நீங்க வேறங்க, எங்க பிசினஸ் பார்ட்னர் என்ன ரொம்ப வதச்சு எடுக்கிறாங்க. இந்த வதச்சு எடுக்கிறது அப்படின்றது 7 நாட்டு சனியில நான் தெரியாம அவங்க கூட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப ஆரம்பிச்ச வம்பு தும்பு பிரச்சனை பஞ்சாயத்து தாங்க இப்ப வரைக்கும் தொடருது. கவலைப்படாது, கண்டிப்பா மாறிடும். கவலைப்படாதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பா வரும். டோன்ட் வரி. ஏன்னா குரு அந்த வேலையை செய்வாரு. இந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சாட்சாத் குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ டோன்ட் வரி. அதுக்கும் மேல உங்க குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 3 and 12, அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப இந்த காலகட்டத்துல நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகிற மாதிரி இருக்கும். நம்மளோட தம்பி தங்கச்சியோட ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம், வெளியே போறது, ஒரு டூர் போறது, ஒரு கோயில் போறது, ஒரு தீர்த்த யாத்திரை போறது, ஒரு குலதெய்வ வழிபாடு பண்றது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது, வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது. பொதுவாவே யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய பிராப்தம் மகரத்துக்கு நிறையவே உண்டு. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது, செகண்ட் ஹேண்ட் பிளாட் வாங்குறது, இதெல்லாம் பேசிக்கா பிடிக்கும். அப்ப மகரம் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல எதுவுமே வாங்க மாட்டாங்களாங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. அது பிடிக்கும், அதனால அதுவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பிளாட் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெட் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்றது, வெளிநாட்டுக்கு அமிச்சு படிக்க வைக்கிறது, ஒரு சொத்து பத்துன்னு பிள்ளைங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றது, இது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. சோ இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை இருக்கு இல்லைங்களா, அது வந்து பாருங்க 1, 3, 11 பாக்குது. உங்க சுயஸ்தானத்தை பாக்குது. இப்ப மகர ராசி அன்பர்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னோட சுயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது நான் தான் மகரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னை வந்து மாத்திக்க ட்ரை பண்ணுவேன். எந்த அளவுக்கு என்னை வந்து ஹைஃபையா மாத்திக்க முடியும். ஹைஃபைனா நான் வந்து பாருங்க பெருசா ஒரு கோட் சூட் போட்டுட்டு அப்படிதான் காமிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எப்பயுமே பட்டு புடவை கட்டிட்டு அப்படிதான் காமிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. என்னோட லுக்கை நான் என்டையர்லி மாத்த ட்ரை பண்ணுவேன். 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடுற மாதிரி என்னோட லுக்கை மாத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி என்னோட குணாதிசயத்தையும் 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடணும். ஐயா அவங்கள பெரிய ஆளுங்கப்பா, அவங்கள அந்த அம்மா சாமி மாதிரி அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன மாத்திக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படி மாத்திக்கவும் செய்வேன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல குணத்தை வளர்த்துக்குவேன். எனக்குள்ள இருக்க பொதுவாவே மகரம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா உங்க மெழுகுவர்த்தி மாதிரிகள் அப்படின்னு சொல்லலாம். உழைக்கும் வர்க்கம், உழைக்கிறதுக்குனே பிறந்தவங்க, உழைக்கிறதுக்கு எப்பயுமே கஷ்டப்படாத ஒரு ராசி எது அப்படின்னா மகர ராசி. சனியோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றனால சனிக்கு இயற்கையாவே இந்த குணம் உண்டு. அதுக்கும் மேல 4 பேர் கஷ்டப்பட்டாங்கன்னா நம்ம கையில 10 ரூபாய் இருந்தா கூட 2 ரூபாய் கொடுப்பாங்க. அது மகரத்துக்கு இயற்கையாவே இன்பில்ட்டாவே அந்த குணம் உண்டு. அந்த ஈகை தன்மை அப்படின்றது மகரத்துக்கு உண்டு. குடும்பத்தை நல்லா ஒப்பேத்தி மெழுகுவத்தி தான், ஒத்த வார்த்தையில சொல்லணும்னா மகரத்தை மெழுகுவத்தி அப்படின்னு சொல்லலாம். இவங்க உருகி இவங்க எரிஞ்சு இவங்க உருகி குடும்பத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்குறவங்க யாரு அப்படின்னா மகரம். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி தனக்காகவும் வாழ்வாங்க. தன்னை கொஞ்சம் மாத்திக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. தனக்குள்ள ஏமாற்றம், நம்ம எதனால ஏமாற்றப்பட்டோம், நம்ம கிட்ட இந்த இவ்வளவு நல்ல குணம் இருந்ததுனால தானே ஏமாற்றப்பட்டோம். நம்ம கிட்ட இருக்க நல்ல குணத்தை பக்குவப்படுத்திக்கலாம். அதுக்காக நான் கெட்டு போயிடணும்னு நான் நினைக்க மாட்டேன். என்னோட நல்ல குணத்தை நான் மேன்மைப்படுத்திக்கிறேன். ஏமாறாத மாதிரி இலக்கிய மனம், ஆனா ஏமாற மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. இதெல்லாம் குருனோட பார்வையினால வர்றதுங்க. அதுக்கும் மேல குருனோட பார்வை 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்குறாரு. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கு. பொதுவா யாருக்கு 7 நாட்டு சனி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் எவ்வளவோ தாங்கிட்டோமா, இதை தாங்க மாட்டோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். நான் என்ன முழுசும் பக்குவப்படுத்திப்பேன் 7 நாட்டு சனியில. நான் பக்குவப்படுத்திக்கிறது இல்லைங்க, சனி பகவான் என்ன தீட்டி 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 வைரமாக்கிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப சனி வந்து போனாலே அது வந்து 7 நாட்டு சனியா இருந்தாலும் சரி, அஷ்டம சனியா இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் சரி, நம்ம மனசு
தெளிஞ்ச நீரோட மாதிரி ஆயிடும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். பியாண்ட் தட் அதனாலேயே நம்மளுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாயிடும். பியாண்ட் தட் குருனோட உச்ச பார்வை 3ஆம் பாவம், என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் என்னோட கான்பிடென்ட் லெவலும் வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி வரும். என் தம்பி தங்கச்சி நான் பெருசா எதிர்பார்க்கவே இல்லை. வாழ்க்கை தனியா பிறந்தோம், தனியா சக போறோம், இடையில வந்தது தானே சொந்தம் வந்தோம், அந்த மைண்ட் செட் நான் வந்துட்டு இருந்தாலும் என் தம்பி தங்கச்சி எனக்கு ஃபுல் ஃபிட் சப்போர்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கும் மேல லாபஸ்தானத்துல உச்சகுருனோட பார்வை. நான் 7 நாட்டு சனியும் போது தொழிலை இழுத்து மூடிட்டேங்க. கௌரவத்துக்காக அந்த தொழிலை வச்சுட்டு இருக்கு, ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தொழிலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த தொழில பெருசா முன்னேற்றம் அப்படின்றது வரும். நீங்க ஹார்ட் ஒர்க்கர், நீங்க உழைக்கிறதுக்கு கஷ்டப்படவே மாட்டீங்க. அப்போ உங்களோட உழைப்பு உங்களுக்கு ஒரு பெரிய மூலதனம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மூலதனம் இருக்கும், புரியுதுங்களா? மகரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அதீத உழைப்பு தான் உங்களோட மூலதனம். எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, மகர ராசி அன்றைய நீங்க எப்பயுமே நேர் வழி போகணும். உழைக்கணும், பெரிய ஆள் ஆகணும், குறுக்கு வழியில போனீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அப்லிஃப்ட்மெண்ட் ஆகவே மாட்டீங்க. சனியினோட ராசி. அப்ப மகரம் கும்பம் எல்லாமே பாருங்க, ஹானஸ்டா இருக்கணும், சின்சியரா இருக்கணும், டெடிகேட்டடா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா சாலிடா பெரிய லெவல்ல போவீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு மகரம் குறுக்கு வழியில போக மாட்டாங்க. 100% போக மாட்டாங்க. பியாண்ட் சிலர் இருக்காங்க தானே, சுய ஜாதகமும் அது பேசு அந்த மாதிரி குறுக்கு வழியில போறாங்க அப்படின்னா மகரம் வந்தா முன்னேறதுக்கு வழியே இல்லை. அப்ப நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க டெஸ்டினி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாவே மகரம் பாருங்க, நான் என்னோட டெஸ்டினி அடையிற வரைக்கும் என் கால்களுக்கு ஓய்வு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சு ஓடுறவங்க தான் இப்ப இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தொழில கண்டிப்பா லாபம் அப்படின்றது சுய தொழில் செய்யறவங்களுக்கு. நாங்க ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறவங்க, எங்களுக்கு உங்களோட ஒரு அதீத உழைப்பின் காரணமா உங்களோட ஹையர் அபிஷியலே இல்ல நீங்க எந்த இடத்துல வேலை செய்யறீங்களோ உங்களோட முதலாளியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கொடுப்பாரு. ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்கிரிமெண்ட், உங்க வேலையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏதோ ஒண்ணு வருங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல 11ஆம் பாவம் அப்படின்றது மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய பாவம் தான். ஐயோ நம்ம தம்பி நம்ம தங்கச்சி எவ்வளவு நம்மளுக்காக செஞ்சாங்க, அப்ப நம்மளுக்கு இளையவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு மூத்தவங்களும் நம்மளுக்காக அவங்க எவ்வளவு செஞ்சாங்கப்பா, நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். அவங்களுக்கும் அவன் இப்ப கஷ்டத்துல இருக்கான், அவன் இப்போ உடம்பு முடியாம இருக்கா, அவனுக்கு பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அவனுக்கு தொழில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, நம்ம கை தூக்கி விடுவோம் அப்படின்ற மாதிரி கை தூக்கி விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல பாருங்க, இப்ப சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சகாய சனியா இருக்காரு. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் அவர் வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு. அவரோட வக்ர பார்வை கண்ணில விடும். அதனால உங்களுக்கு வரக்கூடிய இம்பாக்டும் பாத்தீங்கன்னா இந்த குருனோட 9ஆம் பார்வை உச்ச பார்வை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சனி மேல விழறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவார். புரியுதுங்களா? சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி என்ன செய்ய போறாரு குரு பகவான் அப்படின்னா நிறைய நல்லது செய்ய போறாரு. அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.